கணிக்கண்ணன் போகின்றான். காமரும் பூ கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா. நீ என்ன பண்ணணும் தெரியுமா பெருமாளே? அந்த நாகத்தையே நீ சுருட்டிண்டு நீயும் எங்களோடு புறப்பட்டு வரணும் அப்படின்னு பிரபந்த பாசுரத்தை திருமழிசை ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, உடனேயே பகவானும் என்ன பண்ணாராம், தன்னுடைய பக்தனுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றத காட்டி கொடுத்தபடிதான் இன்னி வரைக்கும் யதோத்காரியாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் பகவான். நாம எல்லாரும் அப்ப என்ன செய்யணும்? பகவான் நாம ஏதோ ஒரு குறை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நாம அந்த குறைகளை பகவானின் திருவடியில சென்று சமர்ப்பிக்கும் பொழுது பகவான் நிச்சயம் அதை கேட்பார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மை போன்ற சம்சாரிகளை உஜ்ஜீவிக்கணும், அதாவது உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே திருமால் பற்பல திரு அவதாரங்களை இந்த பூலோகத்துல நிகழ்த்தி இருக்கார் இல்லையா? தான் மட்டும் திரு அவதாரம் பண்ணினா போராது அப்படின்னு தன்னுடன் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை ஆழ்வார்களாக திரு அவதாரம் புரிய வைத்தார் பெருமாள். அப்படி தன்னுடன் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார், சுதர்சன சக்கரத்தை திருமழிசை ஆழ்வாராக திரு அவதாரம் செய்ய வைத்தார் பகவான். இந்த திருமழிசை ஆழ்வாரோட சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை நாம பார்க்கும் பொழுது பகவான் எப்படி தன்னுடைய பக்தனுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக ஒரு பக்தவத்சலனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா தெரியும். திருமழிசை ஆழ்வாரோடு கூடவே இருந்தவர் அவருக்கு உற்ற சீடரான கணிக்கண்ணன். திருமழிசை ஆழ்வார் எங்க போனாலும் சரி கணிக்கண்ணனும் கூடவே போவாராம். அப்படித்தான் ஒரு முறை திருமழிசை ஆழ்வாரும் கணிக்கண்ணனும் காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்திற்கு வந்தார்கள். அந்த திருவெக்கால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, திருமழிசை ஆழ்வார் எப்பொழுதும் போல பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு தன்னுடைய தியானத்துல யோகத்துல ஈடுபட்டுட்டே இருந்தார். அவர் இருந்த அந்த ஆசிரமத்தை அந்த ஆழ்வாரும் அந்த கணிக்கண்ணனும் இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையாக பகவானை தொழுகிறார்களே, இவர்களுக்கு நாம் ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு வயதான பெண்மணி என்ன பண்ணினா அப்படின்னாக்க, அந்த ஆசிரமத்தை தானாகவே தினமும் வந்து பெருக்குவது, அலம்புவது, கோலம் போடுறது, தன்னால ஆன சின்ன சின்ன கைங்கரியங்களை அந்த ஆழ்வாருக்காகவும் கணிக்கண்ணனுக்காகவும் செய்து கொண்டிருந்தாள் ஒரு வயதான பெண்மணி. அவளுக்கு வயது முதிர்ந்து கொண்டே இருந்தது. அவன் நினைச்சு பார்த்தா, நம்மளுடைய காலம் என்பது ரொம்ப நாள் இனி நீடிக்க போறதில்ல, நம்மளுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நாம வேற ஒரு பிறவிதான் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது திருமழிசை ஆழ்வார் அவளிடம் வந்து, உனக்கு என்னமா வேணும்? இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நீ இவ்வளவு ஸ்ரத்தையா எங்களுக்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கியேன்னு கேட்ட பொழுது அந்த வயதான பெண்மணி சொன்னாலா, எனக்கு என்னைக்குமே என்னுடைய உடல்லையும் மனதிலையும் சக்தி இருக்கணும், தொடர்ந்து இந்த மாதிரி கைங்கரியங்களை உங்களுக்கு நான் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்மணி கேட்க, உடனே திருமழிசை ஆழ்வார் தனக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த யோக சக்தியினால அந்த வயதான பெண்மணிய ஒரு இளம் யுவதியா மாத்தி, உன்னுடைய இளமை என்பது எப்பொழுதும் உன்னுடவே தங்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பினாராம். அதனால அவ ரொம்ப சந்தோஷமா மேலும் சக்தி பெற்றவளாக தொடர்ந்து அந்த கைங்கரியங்களை பண்ணிட்டே இருந்தா. அவ ஒரு இளமையான யுவதியா மாறினதுனால அந்த ஊர்ல இருந்த அரசன், அதாவது பல்லவராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் அவளை பார்த்து அவளை விரும்பி அவளை திருமணம் புரிந்து கொண்டான். திருமணம் புரிந்து கொண்டு கொஞ்சம் வருஷங்கள் போனப்புறம் மன்னனுக்கு வயதானது. ஆனால் இந்த பெண்மணிக்கு வயதாகவே இல்லை. அப்போ அந்த மன்னன் இவகிட்ட கேட்டான், எப்படி உனக்கு மாத்திரம் வயதாகவே இல்லை அப்படின்னு கேட்ட பொழுது அவ சொன்னாலாம், இது திருமழிசை ஆழ்வார் எனக்கு கொடுத்த வரம், எனக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம்னு சொல்லவே உடனே அந்த பல்லவராயன் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, திருமழிசை ஆழ்வாரின் சீடனாக இருக்கக்கூடிய கணிக்கண்ணனை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து
உம்முடைய ஆழ்வாரை எனக்கும் அந்த இளமையை கொடுக்கும்படி நீ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ கணிக்கண்ணன் சொன்னார், என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் பகவானுக்காக மட்டுமே தான் பாசுரங்களை பாடுவார், கைங்கரியங்கள் செய்வார். அப்படி இல்ல பகவத் விஷயத்துல யாராவது ஈடுபடணும் அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்வார், வழிகாட்டுவாரே தவிர உங்களை புகழ்ந்து பாடுவது என்பதோ அல்லது உங்களுக்கு இந்த மாதிரியான வரங்கள் கொடுப்பது என்பதையோ எங்களுடைய ஆச்சாரியன் செய்ய மாட்டார் அப்படின்னு கணிக்கண்ணன் சொன்னதும் அந்த மன்னவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணினார் அப்படின்னா, சரி இந்த நாட்டுல இனி நீ இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த நாட்டோட அரசன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பண்ணி கொடுங்க, ஒரு பாசுரம் கேட்டு வாங்குங்க உங்க ஆழ்வார்கிட்டேந்து, அதே மாதிரி எனக்கு இந்த இளமையாக இருக்கக்கூடிய வரத்தையும் கொடுன்னு கேட்கும் பொழுது நீ மறுத்து விட்டாய், அதனால இந்த நாட்டை விட்டே நீ வெளியேறிடணும் அப்படின்னு மன்னன் சொல்ல சரின்னு கணிக்கண்ணன் வரான். வந்துட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, திருவைக்கால இருக்கக்கூடிய யதோத்காரி பெருமாளின் சன்னதி, அந்த சன்னதியில தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாரிடம் வந்து மன்னன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னார், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சீடன் கிளம்புற. அப்போ ஆழ்வார் என்ன பண்ணினார்னா, அந்த இடத்துல சயன கோலத்துல இருந்த பெருமாளை பார்த்து என்னன்னு பாசுரம் இட்டார் அப்படின்னா, கணிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூ கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா. நீ என்ன பண்ணணும் தெரியுமா பெருமாளே, என்னுடைய சீடனான கணிக்கண்ணன் போறான், அதனால நானும் அவனோட போறேன். அதனால நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய பை நாகப்பாய், அதாவது பெருமாள் வந்து ஆதிசேஷ சயனத்துல படுத்துட்டு இருக்கார், அதாவது அந்த நாகத்தையே நீ சுருட்டிண்டு நீயும் எங்களோடு புறப்பட்டு வரணும் அப்படின்னு பிரபந்த பாசுரத்தை திருமழிசை ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, உடனேயே பகவானும் என்ன பண்ணாராம், அந்த ஆதிசேஷன் அந்த பாயாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனையே சுருட்டி கொண்டு அந்த ஆழ்வாரோடையும் கணிக்கண்ணனோடையும் புறப்பட்டே போயிட்டாராம். ஆழ்வார் கிளம்பியாச்சு, கணிக்கண்ணன் கிளம்பியாச்சு, பெருமாளும் கிளம்பியாச்சு அப்படின்னதும் அந்த ஊர்ல இருந்த அந்த சுபீட்சம், மரம் செடி ஐஸ்வர்யம் ஒளி எல்லாமே ஆழ்வாரை நோக்கி பின்தொடர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சுதான். இவங்கள்லாம் எங்க புறப்பட்டு போனாங்க அப்படின்னா, ஓரிக்கை அப்படின்னு நம்ம இப்ப கூட சொல்லுவோம், அந்த இடத்த நம்மளால பார்க்க முடியும் காஞ்சிபுரத்து பக்கத்துல, அந்த இடத்துக்கு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுமே திருவெக்கா இருளால் சூழப்பட்ட ஒரு இடமாக மாறி போச்சான். அப்போ மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். நாம தவறா கணிக்கண்ணனை பேசிட்டோம், நாம பண்ணது தப்புன்னு மன்னன் உணர்ந்து திருவெக்காலேருந்து ஓரிக்கை சென்று கணிக்கண்ணன் கால்ல விழுந்து கெஞ்சினாராம். மன்னன், நான் பண்ணது தப்புதான், என்னை தயவு செய்து மன்னித்து விடு, பெருமாளும் இல்ல தாயாரும் இல்ல, அதனால அந்த நாடே, அதாவது அந்த இடமே வந்து ரொம்ப இருள் சூழப்பட்ட ஒரு இடமாக திருவெக்கா மாறியாச்சு, தயவு செய்து என்னை மன்னித்து நீங்க எல்லாரும் திரும்பவும் திருவெக்காக்கு வரணும்னு மன்னன் கேட்க, உடனேயே சரின்ட்டு கணிக்கண்ணனும் சரி, திருமழிசை ஆழ்வாரும் சரி, பெருமாளும் சரி, பெருமாளோடு கூட இருக்கக்கூடிய அந்த பரிவாரங்களும் சரி, எல்லாரும் புறப்பட்டு ஒரே இரவு அந்த ஓரிக்கையில இருந்தாங்க. அடுத்த நாள் இவங்க எல்லாம் கிளம்பி திருவைக்காக்கே வந்துட்டாங்க. வந்ததுமே ஆழ்வார் திரும்பவும் பெருமாளை பார்த்து சொன்னாரா, கணிக்கண்ணன் போக்கொடிந்தான் காமரும் பூ கச்சி மணிவண்ணா கிடக்க வேண்டும், நீ மறுபடியும் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும், பெருமாள் பொதுவாகவே தன்னுடைய வலது கையை கீழே வச்சுட்டு தான் படுத்துப்பார். ஆனா தான் ஆழ்வார் சொன்னபடி அவர் பின்னாடியே போய் ஒரு நாள் ஓரிக்கையில இருந்துட்டு திரும்பி வந்தோம் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய கையை, வலது கையை மாத்தி அந்த இடது கை கீழே இருக்கா மாதிரிதான் இன்னி வரைக்கும் கூட நமக்கெல்லாம் சேவை தந்து கொண்டிருக்கிறார். இதனாலேயே நாம பகவான நன்னாவே சொல்லலாம், பெருமாள் ஒரு பக்த வத்சலன்தான். உண்மையான பக்தியோட நாம அந்த பகவானை அழைக்கும் பொழுது, அந்த பகவானை நாம் அணுகும் பொழுது நமக்காக பகவான் நிச்சயம் வருவார். அததான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக செய்து காட்டி யதோத்காரி அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத அந்த பதத்துக்கே அர்த்தம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறது தான். அப்படி தான் தன்னுடைய பக்தனுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றத காட்டி கொடுத்தபடிதான் இன்னி வரைக்கும் யதோத்காரியாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் பகவான். நாம எல்லாரும் அப்ப என்ன செய்யணும், பகவான்
நாம ஏதோ ஒரு குறை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நாம அந்த குறைகளை பகவானின் திருவடியில சென்று சமர்ப்பிக்கும் பொழுது பகவான் நிச்சயம் அதை கேட்பார். நாம நம்மளுடைய குறைகளை களைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பகவானை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நாம தொடங்கணும். இந்த நாள்ல நாம நடை போடணும் அப்படிங்கிறதையும் திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகா நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார் இல்லையா? மீண்டும் இதே திருமழிசை ஆழ்வார் தான் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நாம தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.